மேத்தி தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி சொன்னோன்னா என்னுடைய தமிழ் மக்கள் என் மூஞ்சில் ஒரு குத்து குத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரையில் பருப்பு கடையில் இன்னைக்கு எப்படி சூப்பராக சீக்கிரமாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ், புலாவ், சப்பாத்தி, ஃபுல்காஸ், பூரி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. இந்த குட்டியாக கிடைக்கிற வெந்தயக்கீரை கட்டும் எனக்கு எப்பயாவது தான் கிடைக்குது. ஸோ வந்ததும் செஞ்சுட்டேன். சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், தூளா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதோட தூளா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தூளா கட் பண்ண ஒரு தக்காளி, 5 கட்டு வெந்தயக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுல வேக வச்ச 150 கிராம் துவரம் பருப்பு, 1 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. சலசலன்னு 4 நிமிஷம் கொதிச்சதும் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம பருப்பு வெந்தயக்கீரை அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல 1 டீஸ்பூன் நெய்ல 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை வறுத்துட்டு சேர்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்ல தாபாஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல வாசனையா இருக்குங்க. இதுக்கு பதிலாக நீங்க எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் இந்த வெந்தயக்கீரைக்குன்னு ஒரு தனியான மனமும் சுவையும் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?